ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு ஸ்டார் ஒஃபிஷியல் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார் வந்து கவின் நடிச்சிருக்காரு, எல்லன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லனோட படம் நான் ஏதோ பார்த்ததில்ல. ஸோ புது டைரக்டர்னு நினைக்கிறேன். அவரை பற்றி அவ்வளோ கேள்விப்பட்டதில்லை. ஸோ கவினோட கடைசி படம் வந்து நான் டேடி பார்த்தேன் நினைக்கிறேன். டேடி தான் நினைக்கிறேன் அந்த படம் பார்த்தேன். அண்ட் ஸோ நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்புறம் ரிவ்யூ சொல்கிறேன்னு. ஸோ லெட்ஸ் வாட்ச் இட். ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதியாருக்கு மீசையை காணோம்? நீ நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க பூரா ஓ மீசைய மறந்துடணும். நீ மட்டும் ஓ மீசைய மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சுக்கடா. 70 71 70 71 இதெல்லாம் வார்த்தையில ஃபோன் நம்பரா? ஒரு போன மாட்டேன். தம்பியை பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்களே, பிச்சுதான் சார். டேய், உன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னாப்பா? எதுக்கடி ராதாவை வந்துகிட்டே இருக்க? அவன் ராதா மாதிரி வருவேன். திருவழி பாதையில் காத்திருந்தேன், இந்த தாமதம் ஏனோ நிலவே. தலையணை தூக்கத்தை நான் தொலைத்தேன், என் கண்களில் இல்லை கனவே. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் இப்படி. நெக்ஸ்ட். நீ உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யின்னு சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார்? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன் சார். எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா ஆயிடுச்சுப்பா. வீரா ஏன்டா உன்னை விட்டு போனா? சொல்றா, ஏன் விட்டு போனா? அவனுக்கு என்ன பிடிக்கலடா. நான் ஒண்ணுமே இல்லாதவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். என்கிட்ட காசு இல்லைப்பா. காசு இல்லை சார். காசு இருக்குமா? நம்ம எல்லாரையும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும். நாம தான் அதை உதைச்சு தள்ளிட்டு மேல வரணும். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம்ப்பா. ஜெயிக்கவே மாட்டேன். வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும், வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. ஸோ கொஞ்சம் எமோஷ்னலாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஜேர்னி டு பிகம் அ ஸ்டார் அப்படி தான் நினைக்கிறேன் படம். அண்டு படம் என் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்து வரைக்கும் ஓகே. கவின் நடிச்சிருக்காங்க, அடுத்திருக்கு அவருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த அப்கமிங் ஸ்டாராக பார்க்கலாம் தமிழ் இண்டஸ்ட்ரியில். அண்டு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் இதில் நல்லா இருந்துச்சு. மிசில் போடு மாதிரி இங்கே இந்த பாட்டை போட்டிருக்க மாட்டேன் நினைக்கிறேன். லவ் சாங்னா கொஞ்சம் நல்லா போட்டுருவார். அப்புறம் நான் சொல்கிறது ஜெனி மோஸ்ட்லி ஆர்ட் இண்டஸ்ட்ரியில் கஷ்டப்பட்டு வர்றதுலாம் மோஸ்ட் பீப்புள்ஸோட ஜேர்னி. இது டைரக்டர் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், எடிட்டரு, எதாவது அந்த ஆர்ட் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் கஷ்டம்தான் சர்வைவ் பண்ணுறதுக்கு. அது ஜேர்னி கண்டினியூஸாக போகிறதுன்ட்டு. அண்ட் இதில் வந்து நீங்களே பார்த்துருக்கலாம், நம்ம ரிலேஷன்ஷிப்பு இருக்கிற நிலமை வரலாம், காசு இல்லாமல் இருக்கிற டைம் வரலாம். ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மணி வந்துட்டு கொஞ்சம் காசு விஷயத்தில் கொஞ்சம் பேலன்ஸாக இருந்து நம்மளோட ஜேர்னியை நோக்கி போகணுமா கரெக்டாக இருக்கும்.
அதில் நம்ம கஷ்டப்பட்டோமா அப்புறம் நம்ம ஜேர்னிலையும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துக்கணும்ல. ஸோ அதனால தான். ஸோ இருந்தாலும் படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் 10ஆம் தேதியாவது. ஸோ ஹோப்ஃபுல்லி மலேசியாவில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா பார்த்து படம் எப்படி இருக்கு. ஒரு ரிவ்யூ செய்கிறதுக்கெலாம் இப்போ ஐடியா இல்லை. மூவி ரிவ்யூ செய்கிறதுக்கெலாம் இப்போதைக்கு இல்லை. மேபி இந்த ஃப்ளோவில் அடுத்த படம் அந்த மாதிரி ஏதாச்சும் வரும்போது அந்த ஃப்ளோவில் அதை பற்றி லைட்டாக பேசலாம், இந்த படத்தை பற்றி. அண்ட் ஸோ எஸ், looking forward. So that's all guys. Thank you.